ஆமா. அது அது தமிழ்நாட்டுல வந்து இந்த அதிகாரிகள் வந்து இந்த தலைவர்கள் பேர்ச்சி வைக்கிறதுக்கு நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன்னா, திமுக ஆட்சியில தான் இந்த மாரி மகளிர் விடியல், நான் முதல்வன், படைப்பகம் இப்படின்னு நல்ல பேர் அழகா கேட்சிங் பேரா சொல்லிக் குடுத்தாங்க. ஆனாலும் திமுக ஆட்சியில யார் பெரும்பாலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு மட்டும் தான் 2, 3 நூலகங்களுக்கு பேர் வச்சாங்க. மத்தபடிலாம் அந்தந்த ஏரியா காகித மில்லத்து அப்படி இப்படின்னு பேரு லோக்கல் ஜிடி இல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு தானே வச்சாங்க. அதான் அந்த மாரி தான் பண்ணாங்க. ஆனா, ம். இந்த ம். மாரி பேர் வைக்கிறது எதுக்கு வைக்கிறாங்க முதல்ல? பெரும்பாலும் இப்போ மத்திய அரசும் சரி, மாநிலம் சரி, மத்திய அரசுல பிரதான் மந்திரி யோஜனா அப்படின்னு வைப்பாங்க. பிரதமர் திட்டம். அடுத்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் திட்டம். இந்த மாரி 2 இதா வைக்கிறாங்க. காரணம் வந்து முதலமைச்சர் அல்ல பிரதமருடைய நேரடி கண்காணிப்புல திட்டங்கள் வந்து செயல்படுறதுனால மக்கள் மத்தியில எளிதாக அது சென்று அடையும். அப்படி ஒரு எதிர்பார்ப்புல வைக்கிறாங்க. இல்லாட்டா தேசிய தலைவர் பேர்ல வைக்கிறாங்க ஒரு திட்டங்கள. அப்பதான் மக்கள் மத்தியில ஈஸியா போண்டு. நம்ம 100 நாள் வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் வச்சாங்க. இப்ப பிஜேபி ஆட்சி வந்தோனே விபி ராம்ஜின்னு ஒண்ணு போட்டாங்க. ஏதோ ராம்னு வந்தா போதும். ராமர் ஆக்சுவலா அது ராம் பேரு கிடையாது. ஏதோ விபி ராம்ஜின்னு ஏதோ மாரி இனிஷியல் வர்ற மாரி பிஜி மாத்தி ராம்ஜி. வச்சுட்டாங்க. விபி ராம்ஜி அதான் வச்சுட்டாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த மாரி மாத்திட்டாங்க அத. ஆனா தமிழ்நாட்ட பொறுத்தவரையில இந்த சத்துணவு திட்டம் நமக்கு தெரியும். நீதி கட்சி ஆட்சி காலத்திலே அது சென்னையில அமுல்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு காமராஜர் தான் அந்த நம்ம முதல் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த பிறகு குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள்லாம் மூடப்பட்டன. அதுக்கு முந்தைய ராஜாஜி ஆட்சியில் கொஞ்சம் மூடப்பட்டது. அப்போது எல்லா பள்ளிகளும் திறக்கணும், எல்லாம் படிக்க வரதுக்காக இந்த மதிய உணவை கொண்டு வந்தார். ஆனாலும் மதிய உணவு திட்டம் தான் வச்சுன்னா அவர் பேர் அவர் வைக்கல. முதலமைச்சர் வைக்கல. வெறுமனே மதிய உணவு திட்டம் தான் வச்சிருந்தார். எம்ஜிஆர் 1987 வைக்கும் போது தான் அந்த திட்டத்துக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய புரட்சி தான். ஏன்னா பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டு பண்ணாங்க. அதனால பெரிய புரட்சி தான். பிறகு தமிழ்நாட்டோட தலைவர் யாருமே எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயலலிதா யாருமே சத்துணவு திட்டத்துக்கு சத்து சத்து கூட்டிகிட்டு தான் போனாங்களே தவிர அதை வந்து இது பண்ணலை, அதை முடக்கலை. அதனால் அப்படியே வந்துக்கிட்டே போச்சு. இதனால் ஆனால் ஸ்டாலின் மட்டும்தான் சரி இது மதிய உணவு நல்லா முடிஞ்சு போச்சுன்னா காலை உணவு புதுசாக சிந்தித்து அந்த திட்டம் கொண்டு வந்தால் கூட அவரோட பேர் வைக்கலை. கலைஞர் பேரையும் வைக்கல அவர். ஏன்னா வழக்கமாக திமுக எங்கே பார்த்தாலும் கலைஞராக தான் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு அவர் வைக்கல, அவர் பேரும் வைக்கல. பொதுவாக முதலமைச்சர் திட்டம்னு வச்சுருந்தாங்க. ஆனா இப்போ இல்ல இது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா ஆதித்தன் சார், இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாமே பிரதமரின் தான். இப்ப பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த அந்த பேட்டர்ன்லயே பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இங்கேயும் வந்து முதல்வர் அப்படின்ற ஒரு ஒரு சீரீஸ் அப்படியே வருதா? அங்கிருந்து தான் இப்ப இவங்களும் முன்றைய திமுக ஆட்சி காலத்திலயும் எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல சென்ட்ரல்ல வைக்கிற பிரதமர்னு சேர்த்த காரணம் மத்திய அரசு வந்து இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு மாநிலம் ஏராளமான திட்டங்களை கொடுக்குது, நிதி உதவி பண்ணுது. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாமே மாநில அரசுக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி நடத்திக்கிறாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வீடு தேடி மருத்துவம்னு கொண்டு வந்தாங்களே, அந்த மருத்துவத்துக்கு என்ன பண்றாங்க? இந்தியா ஃபுல்லா சர்க்கரை நோய், உயரழுத்த நோய் பண்ற இதை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசு நேரடியாக நிதி உதவி பண்ணுது சுகாதாரத்துறைக்கு. அதை தமிழக அரசு தான் ஆனா நிறைவேற்று அதிகாரம் மாநிலங்கள்கிட்ட இருக்கு. அதனால அவங்க பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க. அதனால தான் பிரதமர்னு போட்டாச்சுன்னா இந்த திட்டம் மத்திய அரசு திட்டம்னு மக்களுக்கு தெரியும். மாநிலங்கள்லனாலும் சரிதான். சில திட்டங்கள் மத்திய அரசும் மாநிலம் சேர்ந்து கூட செயல்படுத்துவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம்னா அதில் மத்திய அரசு இவ்வளோ கொடுக்குது, தமிழ்நாடுக்கு முன்னாடி அதிகமாக கொடுக்குது. இது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாவே போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். வந்து பிஜேபி சைடில் எப்பயுமே சொல்லுவாங்க எங்களுடைய எல்லா திட்டத்துக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஸ்கில் இந்தியான்னு வச்சா இவங்க வந்து முதல்வர் வந்து நான் முதல்வன்கிறாங்க. இப்போ அதை தான் இவர் வந்து தமிழ்நாடு திறன்மிகு தமிழ்நாடுன்னு இவர் இப்படி மாத்துறாரு. ஸோ இப்படி அது ஸ்கில் இந்தியான்ற திட்டத்தை வந்து இப்போ 3வது பேர் அதுக்கு வெவ்வேறு வடிவத்தில் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இல்லையா? சோ அப்ப ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதுதான் இப்ப விஜய் அவர்களும் செய்ய நினைக்கிறாரா? ஆமா. அதே தான் இப்போ நீங்க இப்போ அந்த சிங்கப்படை பெண் சொல்றீங்க. அது வந்து நிர்பயா அந்த பிரச்சனை வந்த பிறகு பெண்கள் பாதுகாப்புக்காக மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குது. ஒவ்வொருத்தரும் அதனால தான் ஸ்டாலின் அதை பிங்க் பெட்ரோல்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் இவங்க வந்தோன்னா அதை மாத்திட்டு அதே நிதி தான் மத்திய நிதி வாங்கி தான் பண்ண போறாங்க. அந்த நிதி அடிப்படையில் தான் 2500 மகளிர் காவல் போட போறாங்க. அதனால இவங்க அதை பேர் மாதிரி வெஸ்ட் பெங்காலில் கூட அந்த பிங்க் ஷர்ட்டை போட்டு புதுசாக ஒரு தீம் அறிவிச்சாங்க. எல்லாம் மத்திய அரசு நிதி, அந்த நிர்பயா நிதியை. ஏன்னா சில சமயம் நிர்பயா நிதியை சில மாநிலங்கள் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. அதை வந்து திருப்பி அனுப்புகிற மாதிரி நிலைமையில தமிழ்நாட்டில் கூட அந்த நிலைமை இருந்துச்சு.
அதனால தான் கடைசி நேரத்தில் ஒரு 50 வண்டி வாங்குவாங்க, பெட்ரோல் வாங்க, டக்குன்னு கணக்கு எழுதுறதுக்கு எல்லாம் செலவு பண்ணிச்சுட்டு ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாங்க நிதியை பயன்படுத்துறதுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பேர் வச்சாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகுது? ஒரு காலத்தில் நமக்கு தெரியும், எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர்கள் பெயர் சூட்டினாங்க எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சு. இப்போ எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கு முதல்ல விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு மட்டும்தான் திருவள்ளூர் பேர் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு மாவட்ட போக்குவரத்து ஒவ்வொரு பேர். நான் தினமலரில் அந்த காலத்திலே படிச்சிருப்பேன். பாண்டியன் சேரன் மோதல் அப்படின்னு தலைப்பு வரும். பல்லவன் மீது இவர் இது கட்டபொம்மன் மோதல் அப்படின்னு தலைப்பு வரும். அந்த 2 பஸ்ஸு மோதிட்டுனா அப்படி வரும். இது என்னன்னா பெரிய தலைவர்கள் யாருமே ஒரு ஜாதிக்கான தலைவராக நினைச்சு யாருமே வரல. பழைய நம்முடைய தலைவர் யாருமே. ஆனால் மக்களும் சரி, அந்த தலைவர்கள் உள்ள ஜாதியை சேர்ந்தவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக என்ன செய்றாங்க, தலைவர்கள் தங்களுடைய தலைவராக சாதி தலைவராக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அது அதிகமாக இருக்கு. இவங்க பெருந்தலைவர் காமராஜரை கூட அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது இது வந்து ஜாதி மோதல்களுக்கெல்லாம் இடம் அளிக்கிறது தான் கடைசியாக ஒரேடியாக அந்த போடி தேவாத பெரிய கலவரம் அப்படிலாம் வரும்போது தான் உடனே அந்த ஜாதி பேர் எல்லாத்தையும் ஒரே ஜெயலலிதா ஆட்சியில் நினைக்க தூக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பஸ்ஸில் எடுத்தாங்க, ரயில்வே எடுத்தாங்க. இப்போ அது இப்போ அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒருத்தர் முதலமைச்சர் போட்டால் போதும், இந்த மாதிரி திட்டங்களுக்காக தனிப்பட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு கட்சியும் கோரிக்கை வைக்க இப்போ வந்து விஜய் வந்து கூட்டணி ஆட்சி நடத்துறாரு. காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது, அவங்க ஆதரவோடு தான் இருக்க வேண்டியிருக்கு. அதனால சரி காமராஜ் பேர் வச்சு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லையே, அவர்களுடைய கொள்கை தலைவர்லயே அவங்க காமராஜரை வச்சிருக்காங்களே சார், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். ஆமா, கொள்கை தலைவரெல்லாம் வச்சிருக்காங்க. நாளைக்கு இன்னொரு திட்டத்துக்கு வேலுநாச்சியாரை வைப்பாங்க, இன்னொன்று அஞ்சலி அம்மாவை வைப்பாங்க. வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து மக்கள்கிட்ட ஆதரவை பெறுவதற்கும் சாதி ரீதியான சில ஆதரவை பெறுவதற்கும் இந்த மாதிரி திட்டங்களுக்கு பேச்சு விட்டது வழிவகுக்குது. இப்போ நம்ம காமராஜரையோ மகாத்மா காந்தியையோ நம்ம வந்து ஜாதிக்குள்ளே அடக்க முடியாது. அவங்களாம் தேசிய அளவில் பண்ணாங்க. அதனால தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, காமராஜ் பேரையா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வைக்கணும், இந்தியா ஃபுல்லாக சத்துணவு எடுத்து அவர் பேரை வைங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் அப்படி வைப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டை அவங்கவுங்க தலைவர் தான் வைப்பாங்க. அப்படி வைப்பாங்கன்னு தெரியல. அதனால் திட்டங்களுக்கு தலைவர்கள் பெயர் வைத்து கௌரவப்படுத்துவது நல்லதுதான். ஆனால் அந்த தலைவர்களுக்கு கௌரவம் காப்பாற்றப்படும் வகையில் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படணும். அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தேன், முட்டையில் அழுகுன குஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லி, கோழி குஞ்சு இருந்துச்சு. இப்படி இருந்தாலும் அந்த திட்டம் பேர் காமராஜ் திட்டத்தில் இப்படி இருந்துன்னு சொல்லி யாராவது அந்த தலைவர் தானே இழுக்குது. போன ஆட்சி காலத்துல முட்டை கலரே மாறி போய் இருந்தது, அதுக்கும் காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது. முட்டையாக கொடுத்தாங்க போன ஆட்சியில், திமுக ஆட்சியில் கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு. இது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனால தலைவர் பேர் சூட்டும் போது கவனமாக பார்த்து போடணும். சும்மா இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழான் போது 2-3 இந்த அண்ணா நூற்றாண்டு, அப்போ கலைஞர் நூற்றாண்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் திருநெல்வேலி போனோன்னே அவங்களுக்கு இதாகி போச்சு. இதே கலைஞரே சொல்லிட்டு இருக்கிறோன்னே அங்கே ஏதோ பிரச்சனை வந்தோடனே காகிதம் இல்லத்தை வச்சுட்டாங்க. கோயம்புத்தூர் போனால் ஜிடி நாயுடு, அது ஜாதி பேரை மேலே வச்சுட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட். அவர் அந்த காலத்தில் அவர் அப்படியே கூட்டு எல்லாம் பழக்கியாச்சு. இப்போ ஜிடின்னு வைக்க முடியுமான்னு சொல்லி பிறகு அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அந்த திட்டத்துடைய மாண்பையும் கெடுத்துருது, அந்த தலைவருடைய பெயருக்கு இழுக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் பேர் வைக்கும்போது சரியாக வைக்கணும். மதிய உணவுக்கு இப்போ எம்ஜிஆர் பேர் வச்சு இந்த காமராஜர் பேர் வச்சுருந்தாங்கன்னா ஒரு சைடு வரவேற்பாங்க. ஆனால் இப்போ தாவைக்காவில் குழும்பி உள்ள அதிமுககாரங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் தான் சத்துணவுக்குன்னு சொல்லி அத்தாட்டி இல்லை அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இதை காலையில் கொண்டு இதை இப்போ திமுக தான் ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதை என்ன அவங்கள எவ்வளோ அடித்தாலும் தாங்க வாங்குற மாதிரி திமுக பேரை வச்சு முடிச்சுட்டாங்க.